ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீல் மேக்கர் பைட்ஸ். ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ரெசிபிக்கான முதல் இன்க்ரீடியன்ட் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கலை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் மீல் மேக்கர் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை பாயில் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு, காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான சைஸில் நம்மளுக்கு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா கெட்டியாக இருக்கணும் பால் மாதிரி. தென் அவ்வளோதான். ஆயில் ஹீட் ஆனதும் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஈஸியான கிறிஸ்பி பால்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் போட்டது அது கலர் வராத மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பராக எந்த விதமான எண்ணெய் அதிகமாக பிடிக்காமல் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்நாக்கி ஐட்டமாக சாப்பிட்லாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ உருளைக்கிழங்குக்கு பதிலாக தான் நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிறிஸ்பி இன்னும் அதிகமாக இருக்கும். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.